அமர்ந்து அவர் அக்னி நாவினில் நின்று அக்னி ஒன்றை மறக்க செய்து விட்டேன். இனி மாமா உரைத்தபடி இனி இவர்கள் எந்த மந்திரத்தை எடுத்து உச்சரித்தாலும் சரி வராது. அக்னி என்ற வார்த்தை மட்டும் வராது. சரி, மாமாவுக்கு தெரிவிக்க வேண்டும். சென்று வருகிறேன்.
ஸ்தம்பனம் செய்து சூரியனையும் வாயுவையும் விழுங்கி அரிதான தபம் செய்யும் போது கைலையங்கிரி முதல் உலக ஆதி அந்தமும் இருண்டு பூமி எங்கும் கிடுகிடு என ஆகிறது. அப்போது பரமன் கைலங்கிரியை விட்டு சூரர் தவம் செய்யும் இடத்தை நாடி வருகிறார்.
நான் தாய் சபையில் வந்தபோது எனது அபிதானம் யாதொரு விளக்கம் தெரிகிறதோ தெரியும். கேள்விகளில் வாசம் புரிந்து வரக்கூடிய ஆமா. மும்மூர்த்திக்கு முதல் மூர்த்தியான எனது அபிதானம் முத்தன் படைத்த பரமக்கடவுள் ஆகட்டும் ஐயா. அப்படி இருந்தாலும் அப்படி நான் வரும்போது 30 தேவர்கள் என்னடி பணிய திருசூலம் மல்லாயுதம் கரத்தில் தாங்கி வேதம் முதல் விஷ்ணுவர் என்னடி பணிய அருமை மாத நடனமிட தாய் சபையில் வந்து அப்படி இருந்தாலும் இன்னும் எப்படி இருக்கு தெரியுமா? வேதம் முதல் விஷ்ணுவர் என்னடி பணிய திருசூலம் மல்லாயுதம் கரத்தில் தாங்கி கும்புநாதர் மங்களம் பாட மாதவிகள் மகிழ்ந்து ஆட தாய் சபையில் வந்து அப்படி இருந்தாலும் அங்கேயே மாணவர்கள் சக்தி சூலம் அங்கேயே மாணவர்கள் சக்தி சூலம் அளவமது ஆபணமாக பூண்டு திருசூலம் கையில் கொண்டு வேதம் முதல் விஷ்ணுவரை பணிய அருமை மாத நடனமிட சகல தேவை இன்னடி பணிய தாய் சபையில் வந்து அப்படி இருந்தாலும் ஏன் வந்தேன் தெரியுமா? சத்த மாதவரை சித்திர கவமுடியோரை கேளு சத்த மாதவரை சித்திர கவமுடியோரை கேளு சுத்தமாய் கதிரில் காட்டும் குறைகளை காணாதே என்கின்ற இரண்டு சூழல்களும் அசான தவம் செய்யும் நாம் தராமையால் சூரியனை வாழ்வில் விழுங்கி தவம் செய்கிறார்கள். அதனால் இந்த லோகமே தத்தளிக்கின்றது. அன்னவருக்கு காட்சி தர வேண்டும். அப்படியாகட்டும்.
நான் சொல்வது இலக்கண்ட திருமணியில் பரிமாற மிகுந்த வாசனை திரவங்களை பூசி தாய் சபையில் வந்தேன். அப்படி இருந்தாலும் திங்களையும் கொண்டு சடையில் வைத்து காலம் உண்டு. எங்கே பார்க்க வேண்டிய தெரியுமா? மாதாபி சுரர்கள் பரிதிய வாழ்வியை விழுங்கி தபம் செய்வதால் இந்த இருள் சூழ்ந்த வேளையில் அவர் தவத்தை மெச்சு இங்கு வந்தேன். அன்னவருக்கு காட்சி தர வேண்டும். ஆகட்டும் ஆகட்டும், புறப்படுங்க. சூரரே தப நிலையில் வந்து நின்றேன். சூரியன் மாதிரனை விழுங்கி விட்டாய். கண்டதில்லை. அறிவுடன் உங்கள் தபம் மெச்சினேனே. கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை. ஆனால் இன்னும் சொல்கிறேன் கேளுங்க. அரக்கர்களில் உங்களை போல் கடும் தவம் இருந்து 3.5 கோடி வரம் பெற்றான். அவனும் உங்களுக்கு நேராக மாட்டான். ஆனால் இன்னும் யார் யார் தெரியுமா? விளக்கமாக சொல்கிறேன் கேளுங்கள்.
சூழல்களே இரண்யன், ராவணன், சூரபத்மன், வாலி இன்னவர்கள் கூட கடும் தவம் இருந்து சூரியனை வாழ் விழுங்கி தவம் செய்யவில்லை. உங்களை போல் உலகில் ஒருவரும் தவம் செய்தவர் கிடையாது. உங்கள் தவத்தை மெச்சு பரமக்கடவுள் வந்தேன். உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள் சூழல்களே. ஆளவே உண்டே அரவலே தரித்தே, ஆளவே உண்டே அரவலே தரித்தே, ஆறுவகை தலையளித்தே, ஞானமே படைத்தே, நான்முகன் சிரத்தை நாடிடம் அறிய குறைத்தே. மூவருக்கும் முதல்வா சரணம் சரணமையா மகதேவா. ஏழை அரிதான நவத்தை செய்தோம், எங்கள் அடியன்கள் வீடேறினோம். சுவாமி, நாங்கள் வேண்டு மரத்தை உடுத்து காத்திரம் செய்ய வேண்டும். கர்த்தனே பெருமதான் காட்சி தந்தே. பரமக்கடல் வந்து சூரியனின் வாழ்வினை வெளியே தெரிய விட்டு உங்களுக்கு தோன்றிய வரத்தை கேளுங்கள், தருகிறேன் சூழல்களே. கண்டன் கழித்தேன் மனக்கவலை எல்லாம் நாங்கள் போரும் மரங்களை மனம் போனாமல் தந்திட வேண்டும். வணங்கும் அளவுக்கு நீங்கள் கேட்கும் மரங்களை தருகிறேன். அப்படியே சொல்கிறேன் சுவாமி. கெட்ட நாயிரதே அல்லாஹ் எங்களுக்கு அடக்கமாக இருக்க வேண்டும். கர்த்தனே, ஊசி முனையில் தலை
அப்பா துறைகளே, சுவாமி ஊசிமுலை தலகையாக நின்று பருதியும் வாழ்வையும் விடுங்கி தவம் செய்யும் துறைகளே, இந்த உலகம் போற்றும் புகழும்படி நீங்கள் கேட்கும் தரங்களை தருகிறேன். தயங்காமல் கேளுங்கள். மகள்கள் ஒரு அம்பி செய்ய ஒன்று பத்தாய் வேலைக்கு அது 1 10 100 செல்ல வேண்டும். தங்களிடம் இருக்கும் பாசுபாதம், வருணிடம் இருக்கும் வாயுவாஸ்திரம், நாகாஸ்திரம், யமனிடம் இருக்கும் சூலாயுதம் தந்திரிட வேண்டும். ஈசனே தந்திரிட வேண்டும். உன்னை போல் பட்டன் எங்கே நாம் இல்லை. உன்னை போல் பக்தன் உலகில் ஒருவரும் இல்லையப்பா. உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ, இன்னும் என்ன வேண்டுமோ கேளுங்கள். தேவதூரர் மானிடர் அவரும் கதையே தேவபணிகள் செய்யவே தேவதூரர் மானிடர் யாவரும் எங்களுக்கு ஏவல் பணி செய்ய வேண்டும். வீர பராக்கிரமம் படைத்த மாவீரர் மாணவர்களோடு வந்து என்னடி பணிய வேண்டும் தட்டனே. அப்பா வாதாபி அனதாபி சூழர்களே, நீங்கள் கேட்ட வரம் அனைத்தும் தந்து விட்டேன். இன்னும் என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள், தருகிறேன். பருதியோ வாழ்வை விட்டோ பருதியோ வாழ்வை விட்டோ மதபரானாக போற்றி அறியாத திருவர் மீது அன்பு வைத்தவரே போற்றி திருமூர்த்தி தேவர் சித்தர்மா முனிவரானோ மிருகமும் பற்றி மற்ற வீரியரோடோ வரம் என்னவென்றால் திருமூர்த்திகளாலும் இத்தாலி தேவர்களாலும் திருலோகத்தில் உள்ளவர்களாலும் கிண்ணரர் கிருடகாந்தர் சித்தர் வைசாச நிவாச கலகையர் இவர்களாலும் அரக்கர்களாலும் பட்சி மிருகங்களாலும் மச்சம் முதலவிகளாலும் இந்திரன் யமன் நிருதி வருணன் வாழ்வு குபேரன் ஈசான்யன் இவர்களாலும் நவக்கிரகங்களாகிய சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இவர்களாலும் மற்றுமுள்ள சகல மானிடர்களாலும் பாதாள லோகத்தில் உள்ள ஆதி சேடன் முதலான உள்ள சர்ப்ப கூட்டங்களாலும் பர்வதம் நதி ஆறு குளம் குட்டை ரிஷகம் முதலியவற்றாலும் எங்கள் இருவருக்கும் சாகாமல் இருக்க வரத்தன்று ரட்சிக்க வேண்டும் கைலாசபதியே. அப்படி அளித்தேன், சென்று வாருங்கள். அப்படியே சென்று வருகிறோம். அப்படியே வரம் பாலித்து அவர்கள் பதித்தேனா, அப்படியே வரம் பாலித்து அவர்கள் பதித்தேனா, செப்பிய ஈசன் வந்து சேர்ந்திட கையில் கங்கை
கோபத்தால் அக்னியை மறந்தார்கள். இவர்கள் ஆயில் அக்னியில் பிறந்த ஒருவனால் முடியும். நாம் கைலாயம் செல்வோம், புறப்படுத்துவார்களாம். இங்கே இவ்வாறு இருக்க ஆதாவி மனைவியாக விளங்கக்கூடிய காமாலி அம்மன் வரும் தர்பார் நல்லா ஈடுபட்டு
பரம ஞானிகள் தொழக்கூடிய பாதம் எதுவும் அதுவே எம்மை ரட்சிக்கட்டும். பொண்ணு முன்பாக கோழி பெண்ணை கூட்டு முன்னாடிக்கிற 3.25 பண்ணி உடச்சு கூட போ. காவலா, சரி. வா வா வா. காவலா,
சபை நோக்கி வந்தனே. ஆமா. இன்னாரு, இனியாரு, நான் யார் என்று தெரியுமா? அம்மா உன் full address. ஏய், என்ன கேட்டா அட்ரஸ் சொல்லுமா நான் இங்கிலீஷ் முதல்ல சொன்னியா full address. அம்மா தயவு செஞ்சு சொல்றேன் நடிக்காத. அப்பா வராது. ஏம்மா சபை நோக்கி வந்தேன். வேமலா ஆவலா என்னவென்று கூறுகிறேன் செவி சாய்ந்து கேளு. சபை நோக்கி வந்தேனே. ஆமா அம்மா அம்மா நான் இந்த கை ஊழிந்த இல்லையா அது ஞாபகத்துல வந்து கை வச்சு இல்ல யாரு இருந்தாலும் எப்பயுமே அவன் ஊனியம் தான் நிப்பான். அது மாதிரி பழக்கம் அந்த அந்த பழகால வந்துருச்சுமா கை வேற ஒண்ணும் கிடையாது. பழக்கமா? சரி. சபை நோக்கி வந்தேன். ஆமா என்னோட அவிதானம் காலையில் எழுந்து ஆமா தேமனஸ்டிகளை முடித்து முடித்து முகத்தை கழுவி திலகம் என்ற அம்மா நெற்றியிலே பொட்டிட்டு ஆமா சாணி போட்டு சாப்பிட்டு தானே வருவ. உயர்வான மலர்களை படித்து ஆமா ஆரணமாக தொடுத்து சீவி சிக்கெடுத்து ஆமா என் கூந்தலிலே உயர்வான மலர் என்று சொல்லி அருமையாகுதுமா நீ வச்சுக்கிற பூ. அம்மா, நீ என்ன நான் மலாரி வச்சுக்கிற இதானே நல்லா இருக்கணும். ஏம்மா நீ என்ன நான் மலாரி வச்சுக்கிற உயர்வான மலரை எடுத்து மல்லிகை முல்லை இருவாட்டை கோம்பு மந்தாரை பாரிஜாதம் வெற்றிவேறு இப்படி சொல்லப்பட்ட ஊற வச்சு அவள மாதிரி நவனவரி அது சொல்லாமலே எவளி மெரிக்காடா வேலை மட்டும் பாரு அவன மாதிரி குடிச்சு கவனமா இருக்கு நவனவரிலே அப்படிப்பட்ட மலர்களை ஆரமாக தொடுத்து சீவி சிக்கெடுத்து என் கூந்தலிலே சூடி சபையை வந்தேன். இருந்தாலும் நான் யார் என்று தெரியுமா? இந்த ரத்னாபுரி பட்டணத்தை சீரும் சிறப்போடு வேறும் பெருமையோடு ஜெகத்தை ஆண்டு வரக்கூடிய அதான் சூரன் இருக்கிறாரே அவருடைய வாரியார் என் பெயர்தான் காமவல்லி என்று கூறுவார். நாவல்லியா? நாவல்லியா? பாசனா தப்பு ஒண்டியா போய்டும். ஏம்மா, நல்ல பேரை வச்சு கூடாதா காம்பு வள்ளியை வச்சுக்கிறியா? அப்படி இருந்தாலும் நீ எப்படி வருகிற தெரியுமா?
எங்க போச்சு? போகியத்துக்கு போட்டு வந்துட்டேன். போய்கிட்டு போட்டியா? சரி, சபையில வந்த போது ஆமா. எனக்கு அபிதான ஏன் உனக்கு விளக்கம் தெரியுமா? நீ சொல்லியம்மா. அதிகாலையில இருந்து தானமானம் முடித்து நூட்டு காட்டு. என்னத்த காட்டு? எதுக்கத்த? என்னத்த காட்டியம்மா? தானமானம் முடித்து அப்புறமாட்டி எங்க குத்துனா தெரியாது. அதிகாலையில இருந்து தானமானம் முடித்து என் நெற்றியில் திறந்து விட்டு கால்மேகம் பண்ற தொந்தரை. ஐயோ பத்தி எப்படி இருக்குது? அதா எப்பா ஏமா அதை சீவி சிக்கெடுத்து உயிர்வான மலராகிய. ஆமா ஒன்னு சொல்றேன், நீ கூட்டிக்கோ. நான் கூட்டிக்கிறேன். மல்லி, முள்ளி, முல்லை, சோங்கு, மந்தாரை. போங்க கூட வச்சுக்கிறியா? மந்தாரை வச்சுக்கிறா? தப்பா குடிக்கிறதா? சொல்றேன், நீ கூட்டிக்கோ. சோங்கு, மந்தாரை, வெற்றிவேல், பாரிஜாதம், இப்படி சொல்லப்பட்ட மலர்களை என் கால்மேகம் போன்ற குந்தலில், கால்மேகம் போன்ற குந்தலில். ஆமா. ஓ மை காட். அதை ஆரமாக தொடுத்து என் குந்தலில் அணிந்து என் சபையில வந்தேன். ஆமா. ஏமா உன் போரு? என் போர் தான் சுந்தரி. சுந்தரியா? சுந்தரமா அந்த சுந்தரம் காவலா பெரியவரே, நான் பெரியவரன்னா அப்ப இவர் யாரு? இவர் யாரு? இவர் தான் ஐயா சின்னவரே. ஆமா கரெக்டா சொன்னேன். இவருக்கு சின்னவரே ஆனதுக்கு காரணமே பெரியவரே. சின்னவரே இவருக்கு சின்னவர ஆனதுக்கு காரணமே நான் தான். எப்படின்னு கேட்டியா? ஆமா. ஏமா நான் என்ன பண்ணேன்? ஒரு ஆட்டத்துக்கு வர்றது பணத்தை சம்பாதிச்சாரு. பணத்தை சம்பாதிச்சாண்டு கொண்டாட்டிட்டு விட்டாரு. ஆமா. கொண்டாட்டி நான் பண்ணி நான் ஊட்டத்தான் சொன்னா ஆக்கிறேன். நீ மாட்டை வாங்கி அந்த விடு. மாட்டை வாங்கி அந்த வீடு அங்க வாமா. நீயா எல்லாம் நீ கேட்டு செஞ்சுட்டா இல்லையா? வா சொல்றேன். மாட்டை வாங்கி வந்து கொடுத்த உடனே ஒரு நாள் பார்த்தாக்கா இவங்க மச்சிஞ்சு வீட்டு பொண்ணுக்கு பிறந்த நாள். ஆமா. இவங்க பொண்டாட்டி முக்கியமா போயே ஆகணும். அன்னைக்கு பார்த்து மாட்டை வாங்கி வந்து விட்டாச்சு. 2 நாளைக்கு நீ பால் கறந்தாவனா ஆட்டத்தை விட்டு நின்று ஆகணும். நான் என் தங்கச்சி வீட்டுக்கு போய் வரேன். இவர் என்ன பண்ணாரு? இவங்க பொண்டாட்டி விட்டு கிளம்பியாச்சு. வெடிகாலமான பொண்டாட்டி விட்டு போயிடுச்சு. மாட்டு வீட்டு பால் கறந்து ஊத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி. நான் என்ன பண்ணேன்? இவர் வந்து சரி பண்ண நான் கறந்து ஊத்திக்கிறான், நீ போய் வா அப்படின்னு சொல்லி பூச்சி சொன்ன உடனே இவர் என்ன பண்ணாரு? மறுநாள் காலைல ஆச்சு பால் கறந்தாவணுமே அப்படின்னு அடுக்கு சட்டியில தண்ணிய முண்டுக்குன்னு இவர் போய் சுத்தி போறாப்புல. எப்படி தெரியுமா? ஒரு பால் கறக்கணும்னா எப்படி தண்ணி அடிச்சு பால் கறக்கிறது? நான் என்னப்பா பண்றது? இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி எல்லாம் விஷயம் நடந்து போச்சு. பாப்பா எங்க இல்லப்பா உனக்கிட்ட என்னப்பா விஷயமா ஒண்ணு கிடையாது. நீ மாட்டி நின்னு கதையை கேளு. ஐயா மேல ஒண்ணு கூட படக்கூடாது. ஒண்ணு கூட படாது. இப்ப என்ன பண்ணாப்புல? தண்ணி அடிக்கணும் மாட்டுக்கு. காம்பு வந்து காணிக்கு தான் விடும். இவர் போய் சுத்தியும் பார்த்து வந்தாரு. மதியம் பார்த்து வந்து பின்ன பால் கறந்து
அடிப்பாங்களா? என்னதான் அடிப்பாங்க? பின்னாடி அடிச்ச உடனே அந்த மாடு என்ன பண்ணுச்சு? கம்மாடி விட்டுச்சு பாரு. கம்மாடி விட்ட உடனே என் மவன்ட்டு பலாந்து மாடு போய் பட்டு விட்டுக்குது. பட்டு விட்ட உடனே இவன் எப்படி குடிக்கிறான்னு கேக்குறான். ஐயோ, 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 ஐயோ. பக்கத்து வீட்டுக்காரனாச்சு. நேரா ஓடி போய் ஆளை பார்த்தா மாடு வச்சு விட்டுக்குது. பார்த்தா வச்ச உதையில பார்த்தாக்கா செத்த நேரத்துல குண்டு சோம்பாட்டு ஆய விட்டுக்குது. என்ன பண்றான்? குண்டு சோம்பாட்டு ஆய விட்டுக்குது. ஓஹோ, நீங்க ஆமா, வலி ஓடாய் போச்சு. எவ்வளவு பஸ் வாங்கி போச்சு? எவ்வளவு பஸ் வாங்கி போச்சு? குண்டு சோம்பாட்டு ஆய போச்சு. எவ்வளவு பஸ்ஸா? பெருசு ஆய போச்சு. ஐயோ ஐயோ அம்மா அம்மா ஐயோ ஐயோ துடிக்கிறான் மனுஷன். என்ன பண்ண? 108க்கு போன் பண்ணேன். போன் பண்ண உடனே வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? 108 வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆயி போச்சு. அப்புறம் அதுக்குள்ள என்ன ஆச்சு? இதுக்குள்ள வந்து என்ன ஆச்சுன்னா இது பூசணிக்கா சைஸ் ஆகி போச்சு. அம்மா ஆகி போச்சா? நல்லா இந்த பெருசு தோங்க போச்சு. இவனை தூக்கி ஆம்புலன்ஸ் வந்த உடனே இவனை அது தொடர்ந்து யாருங்க? ஏம்மா இங்க வா. இவனை தூக்கலான்னு தூக்கனா கையை வச்சா போதும் லப 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 லபன்னு அடிச்சுக்கிறான் பாவி. ஏன்னா எசக்கு புசுக்கார பட்டா போதும் துடிக்கிறான் வலி. நேரா என்ன பண்றது? சிஎம்சில தூக்கி போய் ஆம்புலன்ஸ்ல வச்சு ஒரே வேகத்துல ஆம்புலன்ஸ் தூக்கி போட்டு சிஎம் செட்டு போனான். இதுக்கு முன்ன ஒரு வேகத்தடை ஒண்ணு இருக்குதியம்மா, கனிம்பாடி ஒரு வேகத்தடை இருக்குது. இந்த கனிம்பாடி வேகத்தடை போய் ஏறி இறந்துச்சியோ இல்லையோ அம்மா அது ஆச்சு பாரு. ஒரு குண்டாம் பெருசாகி போச்சு. ரயில் ரோடு இப்படி மேல ஏறி இறங்கின உடனே ஒரு குண்டாம் பெருசு ஆகி போச்சு. ஏறி இறங்கின மேல வலி தாங்கி துடிக்கிறான் பாரு பாவி மனுஷன். துடிக்கிறான். ஐயோ ஐயோ புரியா புரியான்னு அடிச்சுக்கிறான் மனுஷன். புரியா புரியான்னு அடிச்சுக்கிற உடனே ஆஸ்பத்திரியில போய் எமர்ஜென்சி வார்டுல சேர்த்துட்டேன். எமர்ஜென்சில வார்டுல போய் சேர்த்த உடனே எல்லா டாக்டரும் விறுவிறுன்னு வந்து பாக்கலாம். ஆமா, உடனே வரான். என்ன பண்றான்? வந்து பாக்குறான் உள்ள போறான். வந்து பாக்குறான் பட்டுன்னு அந்த குண்டாம் பெருசு இங்கே ஊத்தி விட்டி. அந்த குண்டாம் பெருசு மேல கிட்ட இப்படி காதுல வைக்கிறான். டிகிரி வச்சு பாக்கலாம். வைக்கிறாங்களோ இல்லையோ ஐயோ அம்மா வலி வலி தாங்க முடியல. எல்லா டாக்டரும் வந்து பாக்குறாங்க. பெரிய டாக்டர், சீஃப் டாக்டர், எல்லா டாக்டரும் வந்து பாக்குறாங்க. பார்த்ததும் எல்லாம் வந்து எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. அவங்க என்ன பேசுவாங்க பழகுது? நம்ம படிச்சதுலயே இந்த மாதிரி வியாதியை படிச்சதே கிடையாது. நமக்கு சொல்லி கொடுத்த வாதியாரும் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கலையே. சரி, சொல்லி கொடுத்த வாதியார் தான் அப்படி ஆச்சு. இந்த புஸ்தகத்திலேயாவது இருக்குதான்னு பாக்கலாம். இந்த மாதிரி நோய் தள்ளி 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 பாக்கலாம். ஆமா, தள்ளி பார்த்த உடனே ஒண்ணும் காணும். இங்க டாக்டர் யாரும் வேலையை ஆவாதுன்ட்டு நேரம் எங்க அமெரிக்காவில இருந்து வர வைக்கிறாங்க. அமெரிக்கா டாக்டர் வரா. ஆமா, எப்படி வராங்க தெரியுமா? நல்லா குள்ளா போட்டுக்கினேன், ஜிப்பா போட்டுக்கினேன். சென்னையில வந்து இறங்குறாங்க. ஏர்போர்ட்ல இறங்குறாங்க. ஆமா, அங்கிருந்து கார்ல வராங்கப்பா. குள்ளாவை போட்டுக்கினு, ஜிப்பாவை போட்டுக்கினு வரவன் எப்படி வரானுங்கிற அம்மா மாமானிட்டு கத்தி எடுத்துன்னு வரான். இறங்கிட்டு கத்தி உள்ள மோனிட்டு எடுக்கிறான். கத்தி எடுத்த உடனே யாரா ஜிப்பாவை போட்டுன்னு உள்ள வந்து குள்ளாவை கைட்டிட்டு வந்து என்ன பண்ணா? வந்து பார்த்தாம்பா. சுத்தி பார்த்துட்டு என்ன பண்ணா மனுஷன்? டிகிரி வச்சு பார்த்துட்டு ஓஹோ இது வேலை ஆவாது பழகுது. இதான் விஷயம் பழகுது. அம்மா 5 பேர் வந்துட்டாயம்மா. அதுக்கு ஆபரேஷன் தான் சும்மாவா? உடனே என்ன பண்ணா? ஓம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்ன்ட்டான். பிஸ்மில்லா பிஸ்மில்லா திட்டிட்டான். ஆமா, திட்டிட்டு எட்டு ஒண்ணு பாதி அண்ணாண்டு போயிட்டு போயிடுச்சு. பாதி என்ன போச்சு? வீண்ட ஒண்ணு அந்த பீஸ் பீஸா வீண்டதை எடுத்துக்கினேன். இவன் எடுத்து போட்டான். எங்க போட்டான்? கறி கடைக்கு எடுத்து போட்டான்.
அடிக்கிறதுக்கு ஆமா அங்கிருந்து கட் பண்ணி கரியா போட்டுக்கோ அப்படின்ட்டு அங்கிருந்து நான் எலாஸ்டிக் எடுத்து ஒட்டி எட்டுக்குன்னு வந்தேன். ஒரு சின்ன பையன் 2 பேர் வந்தான். அதுல ஒண்ணு புடுங்கி இவன் எட்டுன்னு வந்து சின்னதா ரப்புன்னு வச்சுட்டேன். அதனால தான் இவர் பேர் சின்ன வேற. இந்த விளக்கம் வந்து உனக்கு வேற வீங்க போனோம் என் பொண்டாட்டிமா அவங்க அம்மா வீட்டுக்கு போனோம் பால் கறக்கிறதுக்கு மாடு வச்சுச்சா அந்த விஷயமா நடந்துச்சு. இல்லைனாக்கா நான் வந்திருப்பேனா? நர்ஸ் வேற வலிகின்றது கவர் பாடு கட்ட வேண்டியதாங்க. ஓடி தெரியும் போய் வச்சுருந்த வேற வரக்கூடிய கையில் வளையல்கள் எப்படி கலகலக்கிறது பத்தியா? களம் போலாம் பாதத்தில் அணியக்கூடிய கொலுசாகப்பட்டது எப்படி இருக்கிறது? நான் அது மட்டும் தானா? அண்ணன் நினைக்கும் என்னோட நினைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? குறைபாடு கிடையாது. ஆனா நல்லா இப்படி நல்லாவே ஆகணும். பாருமா தலைக்கு இருக்குது. ஆடை ஆபரணங்கள் எப்படி இருக்கிறது? ஏமா நான் சொல்லி போனாக்கா உன் சாமான் மட்டும் சூப்பர். அப்படி இருந்தாலும் அப்படி வர தெரியுமா? பத்தியமா நான் என்ன பண்ணிட்டான்? டிக்காசன் மாதிரி அதிகமா போட்டுக்கிறேன் மாதிரி பால் கூட பால் டிக்காசன் அதிகமா போட்டுக்கிறான். அடித்து கேள்வி ஏமா நீ புரியா இல்ல உங்க அம்மா வைக்கிறது கூட சொல்றியா? ஊத்திடுவேன். அப்படி இருந்தாலும் நான் வந்து ஆகிவிட்டது. என் பக்தாவை நாங்கள் பார்க்கிறோம்னா புறப்பட போகலாம். சமத்தோடு வாழ்ந்துருக்க வேண்டும்.
அப்பதான் வேலைக்கு சந்தோஷமான விஷயம். என்ன விஷயம்? சந்தோஷமான விஷயத்தை சொல்வதற்காக ஓடறி வந்தேன். என்ன சந்தோஷமான விஷயம்? பெண்ணே, அண்ணா, இளம் பருவத்திலே 12 வயதிலே பிரம்மாவை கோரி பிரம்மாஸ்திரம் பெற்றோம். சரி, ஆனால் இப்போது நாங்கள் எங்கு சென்று வந்தோம் தெரியுமா? எங்க சென்று வந்தீங்க? ரத்னாபுரி பட்டணத்தை 5 மந்திரிகளுக்கு முடிசூட்டி வைத்துவிட்டு சரி, இமயோகிரி வலைச்சாலையில் சென்றோம். அங்கு சென்று பரமனை கண்டு நானும் என் தம்பி எனதாவி சூரனும் அவரை நேராக கண்டு என்னென்ன வர வாங்கி தெரியுமா? என்னென்ன வர வாங்கி? சாகா வரும் தேங்கா உடல் போகா செல்வோம் நீரினாலும் காற்றினாலும் ஆகாயத்தாலும் ஆடினாலும் பசிகளாலும் சொல்லத்திற்கும் பின்னரே எப்பீடு விட்டு விட்டாதே என்று சொல்லக்கூடிய உலகத்தில் எவராலும் பச்சை பறவைகளாலும் எங்களுக்கு இறப்பு என்பதே இருக்கக்கூடாது. அப்படின்னு சாகா வரம் வாங்கி வந்து சாகா வரம் வாங்கி வந்தீங்களா? அண்ணா, என்ன அவன் பரபரப்பா பேசுறீங்க? கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கல. சாகா வரம் நீங்கள் வரத்தை வாங்கி வந்தது என்ன பலன் பண்ணா? என்ன பலனு? வரத்தை வாங்கிட்டீங்கன்றீங்களே, அதனால என்ன பலனு? ஏய் அடியே காமவல்லி சாகா வரம் வாங்கி வந்த பெருமையோடு நினைக்கல. ஆமா, அடி வைவாதி என்ன போடி சாமி, சாகா வரம் வாங்கி வந்து கணவர் இப்படி இருக்கிறார் என்று பெருமை அடைவில்லை. என்ன தாங்கள் வாங்கி வந்த வரத்தினால என்ன பலனு? எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே, நீங்க தான் வாங்கிட்டீங்க. அடி சொல்ல என்ன போடி நீ உன் பீசு மேல கை வச்சுக்கோ, நான் என் பீசு மேல கை வச்சுக்கிறேன். ஏய், உனக்கு அறிவுக்குதா? மகாராஜா திறமை ரெண்டிலே அடிக்கிறார். வானா வானா மகாராஜா நம்ம பங்கு போட்டுக்குவோம். நீ தாடி நான் போட்டு அடிச்சு கிடக்குறேன். அடிச்சு விடுவேன். தவறாக அடிச்சு விடாதே. அடிச்சுட்டு தான் அடிப்போம் மகாராஜா. நாம தப்பா பேசணும். ஏய் ஏய் காமவல்லி சாகா வரம் வாங்கி வந்தா கணவருக்கு பெருமை அடைய வேண்டும். அதை விட்டு சொல்ல வந்தது நமக்கு என்ன வந்தது என்ன பலன்
சொல்லிட்டு போட மாட்டியா? நீங்கள் வாங்கி வந்த வளத்தினால நாட்டு மக்கள் எல்லாம் இந்த புறத்தை மக்களுக்கு ஏதாவது ஒரு ரவம் புரியோஜனம் உண்டா? ஒண்ணு கூட கிடையாது. நீ நாட்டு மக்களுக்கு ஒண்ணுமே இல்லையே. அரசு ஆடம்பரத்திற்கு ஒண்ணுமே இல்லையே. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே. எம்மா தவறுந்து மரம் வாங்கிட்டு வந்துக்கிறாரு. எம்மா தவறுந்து மரம் வாங்கிட்டு வந்துக்கிறாரு. மரம் அது நடந்து போச்சுன்னு சொல்ற. நான் வாங்கி வந்தது ஒண்ணுமே புள்ளி இல்லாத வரமா வாங்கி வந்தீங்களே. எங்கள் அண்ணன் தம்பி இருவருக்கு மட்டும்தான்றியா? ஆமா, பின்ன உங்க 2 பேருக்கு மட்டும் தான் வாங்கி வந்தீங்க. எங்களுக்கு என்ன வாங்கி வந்தீங்க? அது மாறது அது அண்டிகள் என்ன சொல்வேன் அது மாறது போச்சு. ஒரே டைம்ல அந்த அம்மா பொட்டை நாயாட்டுக்குது, நீ கடை நாயாட்டுக்குது. அட கம்பர் மகாராஜா, யாரா நாயா? அது ஓடுற முன்னாடியே நீ ஓடி கிடக்குறியா? அதுக்கு தான் நான் மடிக்கு குடிச்சேன். எங்கேயும் வெளியே போக கூடாது. நான் மடி குடிச்சேன். மட்டைக்கு அவன் உள்ளத்தலே நான் பார்த்தேன். ஏய் சந்தோஷம் மகாராஜ் தான் நினைங்க உங்க படம் அதனால என்ன ஆமா எல்லா பின்றான் நம்ம பாடு மகாராணி அம்மாவா நல்லா போடி அடிச்சு கொடுக்குறேன். இந்த மாதிரி அடிச்சாக்கா இப்ப என் மனைவி அடிக்காத பின்னா நான் என்ன சொல்றேன்னா மகாராஜா, பொம்பளைங்களை அடிக்கிறது தப்பு மகாராஜா. ஏன் இந்த மாதிரி போட்டு அடிச்சு கொடுக்குற? நாளை இப்ப நீங்க சாமான் உதவத்தா என்ன சாமானு? இது வந்து காடி அது. ஏய் கணவன் ஒரு பெருமை அடைஞ்சா மனைவி பெருமை அடையணும். எப்படி ஆடுவாங்க எப்படி ஆடுவாங்கன்ற நீ வாங்கி வந்து வர்ற அப்படியே குடுக்கத்தால வாங்கி வந்தா வாங்கடா வாங்க ஏய் வாங்கடி உள்ள வாங்கடி. ஏய் நீங்க வாங்கி வந்த வரத்தால என்ன பலன்
நான் மடிக்கு புடிச்சாலும் தப்பா புடிச்சு மகாராஜா மகாராஜா அம்மா தான் அப்படிதான் அம்மா தான் அப்படிதான் போய் உட்கா அப்படியா இப்படிங்கடா ஏய் அம்மாயே அண்ணா அடி போக்குவா என்ன போடி விருந்தா மாடே யாரியாவும் நீ வேற யார் மணி வேற அம்மா அடி வாங்கி கிடக்காது சென்று வர வாங்கி வந்துக்கிறாங்க வாள் வாங்கி வந்துக்கிறேன் மாய வாழ்க்கையே ஏமா அவர்கிட்ட ஏமா அடி வாங்கி கிடக்குறா இரு அவர்கிட்ட ஏமா அடி வாங்கி கிடக்குறா அத்த கடாச்சுவாமா அந்த ஊர்ல எம்மா படிக்கிறாங்க என்னது நாங்க அங்க போய் என்ன போயிச்சுக்கலாம் எங்க போய் போயிச்சுக்கலாம் நாங்க ஓடி சாப்பிட்டா ஓஹோ நாங்க தான் இது போ அண்ணா முன்னாமான முன்னால வரவில்லை என்ன நடக்குமோ அதெல்லாம் சொல்லிதான் சொல்லிட்டியாமா அங்க பாரு வா மகாராஜா என்ன கேக்குறாங்க மகாராஜா நான் என்ன சொல்றேன்னா ஏமா அவர் தள்ளாம போறதான் போறாரு இவா நான் உன வடிவால ஒரு அம்சம் ஆடி நாங்க பிறந்திருந்தா பலனு ஆமா அதனால எங்களுக்கு தான் ஆம் இது பெண்ணு ஆம் இது நீதான் பெண்ணு ஆம் இது நீதான் பெண்ணு யோசிச்சு நான் கேட்டோம் சாமியே சந்த கருத்து நான் கருத்து எங்களுக்காக வரமாக்கி வந்தோமே தவிர நாட்டு மக்களுக்காகவும் தங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்காகவும் கொப்புளி ஜலங்குதா யாருக்கும் எதையும் யோசித்து பார்க்காமல் வாங்கின வார்த்தால தங்களை மட்டும் நினைத்து பார்த்தோமே தவிர நாட்டு மக்களை பார்க்கல கூட இருக்க மனைவி பார்க்கல என்ன சொல்ல வர்றது கூட இந்த தம்பியை பத்தியா நினைக்கல நீங்க தம்பி ஆமா ஏண்டா அப்படின்னா இப்ப என்ன பண்ணன்றா உனக்கு என்ன ஒண்ணுன்றா பட்டணத்தில் பவுனி வந்து கொண்டிருக்கிறீரே அப்படி நீங்கள் வரும் பொழுது எங்களுக்கென்று ஏதாவது கொண்டு வந்தீங்களா அதை விட்டுருங்க உனக்கு மட்டும் தேரோடு ஏறி வரீங்களே ஒரு தம்பி ஆகியப்பட்ட என்ன இருக்கு அவருக்கு ஏதாவது ஒரு வாகனம் ரதம் தண்டிக்கு கொண்டு வந்தீங்களா ஏதாவது ஒரு தண்ணிக்கு கொண்டு வந்தீங்களா நாங்கள் பின்தொடர்ந்து வர மந்திரிமார்கள் அனைவரும் பின்தொடர வேண்டும் இப்படி அனைவருக்கும் ஏதாவது நீ வாங்கி கொண்டு வந்தீங்களா சொல்லு வருத்தப்பட்டு வாங்கி வந்தீங்க அப்படி சொன்ன போது ஆசையால் மீறியே எனக்கு போய் கட்டளையே
கேட்டு வந்தே தவிர மற்றவர்களுக்காக வாங்கி வரவில்லை. அதனால் இப்ப என்ன செய்கிறதுன்னா, என் தம்பி அழைத்து அந்த உங்களுக்கு என்ன நான் ஓடுதானா தண்டிகை கொண்டு வாருங்கள் மன்னா. அரசருக்கு யானை, அரசருக்கு யானை, அரசிக்கு தண்டிகை இப்படி எடுத்து வர வேண்டும். தொடர்ந்து வர வேண்டும். பின் தொடர்ந்து வர வேண்டும். அதற்கு பின்னும் சேனைகள் தான் வர வேண்டும் மன்னா. யாருன்னா ஆட்டம் பார்க்காது ஏந்து வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பாம்பு வந்து சேரும். அப்படின்னா போங்க. ஏன் காட்டியா? ஆட்டம் பார்க்காது ஏந்து போட்டாங்கன்னா யார் ஆட்டம் பார்க்கறது? அண்ணா மாதர்களை போல இன்னி பட்டு பட்டாலே தேவை இந்திரன் மனைவி இந்திரான் எடுத்திருக்கக்கூடிய அதே பொருள் அழைத்து தேவனுடைய மனைவி இந்திரான் அழைத்து எப்படி அழகாக இருந்து அதை அடித்து நகைகளை எல்லாம் அணிகளை எல்லாம் அணிந்து இருக்கிறாரோ அதை போல உடுத்திட்டு ஆசையா? கண்ணே, அதனால் பெண்ணே கண்ணே நேரம் நம் போது செல்லும் பணம் கொடுத்து வாங்கி கொடுத்து விடலாம். ஆகையால் நிதி இல்லாத காரணத்தால் ஆனால் வரங்கள் எல்லாம் வாங்கினாலும் இப்படிப்பட்ட பொருள் வேண்டும் என்று எனக்கு தோணவில்லையே. அது மட்டும்தானா?
கவலை கொள்ளாதே. நீ கேட்பது சரிதான். ஆடை ஆபரணம், நகை அலங்காரம் பெண்கள் எல்லாம் ஆசைப்படுவது இது முறைதானே? அங்கே அப்படி என்றால் என் தம்பி அழைத்து இதற்கான ஆலோசனை செய்து என்ன செய்வதற்கு நான் முடிவெடுக்கிறேன். நீ சென்று அரண்மனையிலே நான் எவ்வளவு எடுத்து உரைத்தோம் என் வார்த்தையை கேட்காங்க எல்லா வார்த்தையும் வாங்கிட்டீங்க. தேவர்கள்லாம் வரம் கொடுக்குறாங்கன்னா சாதாரணமா கொடுக்க மாட்டாங்க. வரம் தர மாட்டாங்க. எது நடக்கும் போது நன்றாகவே நடக்கும். ஓடித்தேங்க. எல்லாம் எனக்கு வீண் மனைவி போல ஒரு அர்த்தம் இருக்குது. நீ சாகா வர எப்பயுமே சாக மாட்டேன்னு வாங்கிட்ட. உன் மனைவி அதே மாதிரி எப்பயுமே சாக இருந்தாலும் முன்னா கூட வாழ முடியும். அது ஏன் உனக்கு தெரியாத போச்சு? 20 வயசானா அந்த மாதிரி செத்து கூட அதுக்கப்புறம் கொண்டாடி நான் சொன்னது அனைத்தையும் கோபம் தான் வருதா பத்திரம் வேற எதுவும் இல்ல. அதனால எது நடக்குமோ அதுதான் நடக்கும். எல்லாம் கனவுதான் பண்ணா வரட்டுமா? ஆசை இல்ல கனவுதான். அது போடி போனா என் மனைவி உரைத்ததை யோசித்து பார்த்தால் என் மனைவி உரைத்ததை யோசித்து பார்த்தால் நன்றாகத்தான் இருக்கிறது. நமக்கென்று தேவையானதை மட்டும் வாங்கி வந்து விட்டேனே. உண்மைதான். அவனுக்கு ஏதாவது வாங்கி வந்துக்கிறோமா? கிடையவே கிடையாது. இதை என் தம்பியிடத்தில் விசாரிக்க வேண்டும். நாட்டு மக்களுக்கு அரசாட்சி செய்ய முடியும் என்றால் முடியாது. ஏனென்றால் அவனுக்கென்று எதுவுமே வாங்கி வரவில்லை. தனக்கென்று நேற்றோமே தவிர மற்றவரை கருத்து நினையாமல் போய்விட்டோம். நாட்டு மக்களை நினைச்சு பார்க்கல. ஆனால் தம்பியிடத்தை சொல்லி ஆலோசனை செய்ய வேண்டும். புறப்படு போகலாம். கேளுங்க சபையோர்களே, வாதாபி தவறில்லை என்று சொல்லக்கூடிய நாடகம் இதோடு முடிவுற்றது. இவ்விருவர் நடத்தக்கூடிய நாடகம் எனதாபி திக்கு விஜயம் என்று சொல்லக்கூடிய நாடகம் நடத்தப்படும். அனைவரும் வருக. திருப்பி